துள்ளி குதித்து விளையாடிய சிறுமியின் கை கால்களை கட்டி போட்டு சடலமாக சாக்கடையில் வீசிய இந்த புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் உடல் பொதுமக்களின் கண்ணீர் மல்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அப்பா அப்பா அம்மா இங்க அம்மா இங்க உங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காடா. வர்றதுக்கு அப்படின்னு 2 நாள் ஆயிரும். ஏன் இல்லப்பா இன்னைக்கு விமன்ஸ் டே இல்ல? அதான் அம்மாவுக்கு விஷ் பண்ணலாமேனு. விமன்ஸ் டே விஷ் பண்ணுமா? சரி விஷ் பண்ணுவியாம்மா? அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ஆனால் நீ என் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிற, உண்மையை மட்டும்தான் சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது, சரியா? கேளுங்கப்பா, நான் உண்மை மட்டும் சொல்கிறேன். சரிப்பா கேளுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சத்தியம் பண்ணு. ஓகேப்பா, உங்கள் மேலே சத்தியமா நான் உண்மை மட்டும் சொல்கிறேன், சரியா? கேளுங்க. சரிப்பா, உங்கள் மேலே சத்தியமாக நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன். கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி உன்னோட ஏஜ் என்ன? இப்போ தானப்பா பர்த்டே முடிஞ்சு 25 ஆச்சு. எனக்கு 16 வயசு ஆச்சு. நீ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை எங்கே பார்ப்ப? ஆ உனக்கு கரெக்டாக தாண்டா கேட்டுச்சு. அப்பா நீங்கள் எந்த இன்டென்ஷனில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியுதுங்கப்பா. நான் அவ்வளோ சின்ன பையன் கிடையாது. நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களேப்பா, காமமும் காதலும் ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டும்தான் இருக்கணும், அது கட்டிக்க போகிறவங்களாக தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அதை தான்ப்பா ஃபாலோ பண்ணுறேன். முகத்தை தான்ப்பா பார்த்து பேசுவேன். நான்லாம் மூஞ்சி மட்டும்தான்ப்பா பார்த்து பேசுவேன். சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேனே பொண்ணுங்களை பற்றி, அது என்ன? சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்தது நான் வந்து ஆம்பளையாக பிறந்துட்டேன், அதனால வந்து நீ ஆணு பெரியவன் கொம்பை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பொண்ணாக பிறந்தவங்களை வந்து பெண்ணாகவும் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. 2 பேரும் ஈக்குவல் தான். நான் வந்து லவ் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றணும். அவளுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்டில் சேர்த்து விடணும். படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் படிக்க வைக்கணும். அவளுக்கு என்னென்ன ஆசையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். எந்த வகையிலும் நான் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. எந்த வகையிலையும் வந்து பார்த்தோன்னா எனக்கு அவங்க வந்து குறைவானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. அப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் ட்ரிப்பு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 2-3 பொண்ணுங்க வருவாங்க. அவங்கள நாங்கள் பொண்ணாவே மதிக்க மாட்டோம்ப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹியூமன், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டோம், பேச மாட்டோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஒரு பொண்ணாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசுவோம், விளையாடுவோம், சிரிப்போம். இதுதான் எங்களுக்குள்ள நடக்கும். சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 7 பேர் இருக்கிறோன்னா எல்லாருமே சைட் அடிப்போம்ப்பா. சைட்டெல்லாம் அடிக்காமலாம் இருக்க மாட்டோம், அழகை பார்த்து ரசிப்போம். ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் ரொம்ப கேவலமாக பார்ப்பான்ப்பா பொண்ணை. அவன் பார்க்குற பார்வை வந்து பொண்ணுங்களை வந்து தலை குனிற வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பார்ப்பான். அதனாலே பயங்கரமாக ஒரு தடவை சண்டை வந்துச்சு, அடிக்கிற அளவுக்கெல்லாம் கையெல்லாம் வச்சுட்டோம். அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் மாதம் கழித்து அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ப்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெளிவாக புரிஞ்சுது, அவன் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறானோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சிலர் அவனோட லவ்வரையும் அவனோட தங்கச்சியும் ஏன் அவனோட அம்மாவையும் அப்படி தான் பார்க்குறாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்ப்பா. இப்போது அந்த பையன் ரொம்பவே மாறிட்டான். இப்போ அப்படி எதுவுமே அவன் பண்ணுறதில்லப்பா. அப்பா நீங்கள் எப்படி எனக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க, அதே மாதிரி தான் என்னோட டீச்சர்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் சொல்லி தருவாங்க. அப்பப்போ சண்டை பிடிப்போம், அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் பொண்ணுங்களை பற்றி யாருமே அப்படி தப்பாக பேசினது இல்லைப்பா. அப்படியெல்லாம் அவ்வளோ கேவலமாலாம் யாரும் பேசினதே கிடையாது. பேச நானே பொலேன்னு ஒன்று விட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவேனே, ஆனால் யாருமே பேச மாட்டாங்கப்பா. இங்கே பாராருன்னு உனக்கு வந்து 25 வயசாச்சு, சரியா? இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டது கிடையாது, இப்போ கேட்டு தான் ஆகணும். உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம், கஞ்சா அடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? அப்பா நீங்கள் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க, அதனால் நான் உண்மையை சொல்லிடுறேன்ப்பா. திரும்பவும் கூட சொல்கிறேன், உங்கள் மேலே சத்தியமாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சரக்கு அடிக்கணும், கஞ்சா அடிக்கணும், தம் அடிக்கணும், இந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு வந்ததே கிடையாதுப்பா. நான் இது வரைக்கும் அதை பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 பேர் 4 பேர் அடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க. எப்போனா நாங்கள் ஏதாவது ட்ரிப்பு போகிறோம்லப்பா, அப்போது ஜாலிக்காக வந்து ஃபன்காக சரக்கு அடிப்பாங்க. எப்போவுமே பண்ண மாட்டானுங்க, முக்கியமாக கஞ்சாலாம் அடிக்க மாட்டானுங்கப்பா. சரி புட்டா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டது கிடையாது, இப்போ கேட்குறேன். உனக்கு இந்த சினிமாலலாம் சரக்கு, தம்மு, போதைப் பொருளெல்லாம் பயன்படுத்துவாங்கள்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்?
படத்தில் பார்க்கும்போது என்ன தோணும், கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னு தோணும்பா. ஏன்னா நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், நிறையா குடும்பத்தை பார்த்துருக்கேன். அவங்களோட குடும்பம் நாசமாக போனதுக்கு காரணமே இந்த போதை தான் சொல்லுவாங்கப்பா. நான் அதனால தான் நம்ம அங்கிள் கிட்டேயே அப்பப்போ சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணாதீங்க அங்கிள், தேவையே இல்லாமல் அப்படிம்பேன். ஆனால் அவர் எப்பயாவது ஒரு தானே இப்படி சரக்கு அடிக்கிறாரு, அதனால நான் பெருசாக கேட்டுக்க மாட்டேன்ப்பா. நீ பிறந்ததுலேருந்து உன் அம்மாவுக்கு தவிர வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியா? அப்பா, இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் ஷேர் பண்ணதே கிடையாதுப்பா. முதல் முறையாக உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் சத்தியம் வாங்கினதுனால சொல்கிறேன். நாங்கள் காலேஜ் டேஸில் கல்ச்சுரல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போது நாங்கள் குரூப் டான்ஸ் ஆடுவோம். மொத்தம் 4 பசங்க 3 பொண்ணு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு சாயங்காலம் 6 மணி இருக்கும்ப்பா. 2 பொண்ணுங்க அந்த 3 பசங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் இருந்தோம். அப்போ வந்து சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாய் சொல்லிட்டு நான் வெளியே போகிறேன். கதவு தாண்டுறேன். கரெக்டாக கிச்சிக்குன்னு ஒரு சத்தம், ஏதோ ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச மாதிரி ஒரு சத்தம். என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவள் கரெக்டாக குமிஞ்சு அந்த பாட்டிலு ஸ்நாக்ஸு இதெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கும்போது, அவள் எந்திரிக்கும் போது பின்னாடி இந்த கொக்கி வந்து அவள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சிருச்சுப்பா பின்னாடி. அது கிழிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவளோட இன்னர்ஸ் தெளிவாக தெரிஞ்சுது. ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அந்த ரூமில் நானும் அவளும் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. அந்த பசங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க, அந்த பொண்ணுங்களும் போயிட்டாங்க. எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம்னா, என்கிட்ட ஒரு பிளாக் ஜாக்கெட் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் டேஸில் வச்சுருந்தேன். நீங்கள் கூட கேட்டுருந்தீங்க என்னடா ஆச்சு, எங்கடா தொலைச்சா அப்படின்ட்டு. அதை எடுத்துகிட்டு போய் நான் அவளுக்கு கொடுத்துட்டேன்ப்பா. அதை போட்டு தான் அவள் வீட்டுக்கே போனான். புட்டா, உன் அம்மாவை தவிர வேறு ஏதாவது பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கியா? ஒன்று இருக்குப்பா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பிடி பீரியட்ப்பா. எனக்கு அன்றைக்கி சரியான ரொம்ப தலை சுற்றுச்சு. அதனால் என்ன சொல்லிட்டேன், நான் சார்கிட்ட சொல்லி நான் போய் கிளாஸில் போய் படுக்கிறேன் சார், ரொம்ப தலை வலிக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்து கிளாஸில் பார்த்தா அங்கே ஒருத்தி படுத்துட்டு இருந்தா அந்த பெஞ்ச் மேலே இப்படி கை வச்சு. அவள் பேர் நிஷா. அவள் தான் அந்த கிளாஸ்லேயும் ரொம்ப அழகாக இருப்பாப்பா. சரிங்களா? என் கிளாஸ் தான், என் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. சரிங்களா? எங்கள் கிளாஸில் எப்படி தெரியுமா, பொண்ணுங்க தனியாக பசங்க தனியாக உட்கார மாட்டோம். எங்கள் டீச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க, பொண்ணு பையன் மாறி மாறி உட்காருங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ நான் வந்து நிஷா கிட்ட போய் கேட்டேன், ஏன் நிஷா ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்க, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னா, அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது விட்டான்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி சரி தள்ளி உட்காரு, நாங்கள் உட்காரன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவள் மூஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் உட்காந்தா கோவமா. சரிங்களா? நான் உட்காரனான்னு பார்த்து அந்த பெஞ்சை பார்க்குறேன். அந்த பெஞ்சில் ரத்தக்கரையாக இருந்துச்சு. எனக்கு சரியான ஷாக்கு, என்னடா ரத்தக்கரை இருக்குது அப்படின்ட்டு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான், நீங்கள் அம்மாவுக்கு அப்போது இந்த மாதிரி பிளட்டெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பேம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்கள்ல. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவளுக்கு பீரியட்ஸு, அதனால தான் அவள் அவ்வளோ சோகமாக இருக்கா, அவ்வளோ கோவமாக இருக்கானே. நான் டக்குன்னு என்ன போய் பண்ணிட்டேன், பக்கத்து ரூம்லேயே என்னோட கிளாஸ் டீச்சர் இருந்தாங்க. என் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நிஷாவுக்கு பீரியட்ஸ் மேம், அவளுக்கு வந்து அங்கே பிளட்டாக இருக்குது, போய் நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அங்கே வேலை செய்கிற அக்கா கிட்ட போய் இப்போ பேம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சரி பண்ணிட்டாங்க. இதாப்பா நான் பண்ணேன். சரி போய் அம்மாவுக்கு விமன்ஸ் டே விஷ் பண்ணு போ. சரிப்பா, பாய். ஓகேப்பா, பாய். நம்ம பசங்க நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த உலகத்துக்கு 2 சூப்பரான பசங்களை நான் வளர்த்திருக்கேன். அதை நினச்சா பெருமையாக இருக்கு. Happy Women's Day.